அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஜி.கே. மணியை ஓரம் கட்டும் அன்புமணி. திமுகவில் இணைய ஜி.கே. மணி தூது. அன்புமணியின் பதவியை பறித்த ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது அன்புமணிக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அதாவது தேர்தல் ஆணையம் அன்புமணி அணியைத்தான் ஆதரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம், கட்சி என அனைத்தும் இவருக்குத்தான் கிடைக்கும் என்றும், மேலும் தேர்தல் ஆணையம் இவர்கள் அணியைத்தான் அங்கீகரித்துள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறது. இது ராமதாஸ் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்புமணியோடு தான் தற்பொழுது அதிமுகவினர் கூட்டணி பேச்சுவார்த்தையையும் நிறைவு செய்துள்ளார்கள். இதனால் ராமதாஸ் மிகுந்த வருத்தத்தில் இருந்து வருகிறார். மேலும் அன்புமணி அணிக்கு எதிராக செயல்பட வேண்டி திமுகவோடு ராமதாஸ் அணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் சென்று கொண்டிருக்கும் பொழுது இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக செயல்பட்டு வந்த அன்புமணியின் பதவியை பறித்து அவருக்கு பதிலாக இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி அவர்களை நியமித்து ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீகாந்தி ராமதாஸ் அவர்களின் மூத்த மகள். மேலும் அன்புமணியின் பதவி அவருக்கு சென்றதன் மூலம் அன்புமணிக்கு இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்தவிதமான பொறுப்பும் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அன்புமணி அணியினரோ உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியே நாங்கள்தான், எங்களிடம்தான் சின்னம், அங்கீகாரம் என அனைத்தும் உள்ளது, எங்களைத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது, அப்படி இருக்கும் பொழுது ராமதாஸ் அணியில் பொறுப்பு இருந்தால் என்ன, பொறுப்பு இல்லை என்றால் என்ன, அது பற்றி எங்களுக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை என தெரிவித்துள்ளார்கள். மேலும் அன்புமணி அணிதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதால் ராமதாஸ் அணியினுடைய நிலை கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் ராமதாஸ் பின்னால் அணிவகுத்தவர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்ற ஒரு அச்சமும் அவர்களுக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவராக இருந்துவிட்டு செல்லட்டும், அது பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் தலைவர், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, அதேபோன்று என்னால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் அவரவர்களின் பணியில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதில் எந்தவிதமான சிறிய சிக்கலும் இல்லை. அதே சமயத்தில் ராமதாஸை தூண்டிவிட்டு எனக்கு எதிராக இதுவரையிலும் அரசியல் செய்து வந்தது ஒரு சிலர் மட்டுமே. அதில் குறிப்பாக ஜி.கே. மணி, அருள், திருக்கச்சூர் ஆறுமுகம், மயிலாடுதுறை ஸ்டாலின் என்று பலர் இருந்து வருகிறார்கள். இவர்கள் அனைவருமே ஐயா அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதாக கூறிக்கொண்டு எனக்கு எதிராக தொடர்ந்து கட்சியில் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். எனவே இனிமேல் அவர்களை ஒருபோதும் கட்சியில் இணைக்கவே மாட்டேன். மேலும் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று கூறிக்கொண்டு என்னிடம் வரவே கூடாது என்ற மனநிலைக்கு அன்புமணி வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது இவர்களின் அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்தவர். மேலும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டதால் தான் அந்த பதவியையே அன்புமணிக்கு விட்டு கொடுத்துவிட்டு தற்பொழுதும் ராமதாஸ் அவர்கள் கூறுவதை அப்படியே கேட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அணியினருக்கு என்று சென்றுவிட்டால் ராமதாஸ் அணியினரால் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து வருகிறது. மேலும் ஜி.கே. மணி ஏற்கனவே திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். அவர் திமுக சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் பாட்டாளி மக்கள் கட்சியையே உடைக்க திட்டம் தீட்டி வருகிறார் என அன்புமணியும் அன்புமணி அணியினரும் தொடர்ந்து ஜி.கே. மணியின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்மொழிந்து வருகிறார்கள். ஆனால் ஜி.கே. மணி இதில் எல்லளவும் உண்மை இல்லை, நான் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவன், அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக திமுகவிற்காக வேலை செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பி இருந்தார். அதே சமயத்தில் ஜி.கே. மணியின் ஆதரவாளரின் மூலமாக திமுகவில் ஜி.கே. மணி இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் ஒரு சில செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் சமீபத்தில் தான் ஜி.கே. மணியின் மகனான தமிழ் குமரனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பதவி வழங்கப்பட்டது. எனவே ஜி.கே. மணி திமுகவில் இணைவாரா என்ற ஒரு ஐயமும் எழுந்து வருகிறது. நன்றி.